பேசுகிறோங்களா? வணக்கம் சார். நாங்கள் வந்து கொங்குநாடு ஹாஸ்பிட்டல் கிட்னி சென்டருக்கு வந்திருக்கிறோம். இப்போ வந்து நாங்கள் வந்து ஆக்சுவலாக வந்து என் ஒய்ஃப் கலைச்செல்வி, ஆனால் அவரோட ஹஸ்பண்ட் தான் நான், ஜெகதீஷ் என் பேர். சார் இப்போ வந்து என் ஒய்ஃபு வந்து கொஞ்சம் முடியாத கண்டிஷனில் வந்திருந்தா. வந்த டைமில் இது 5 நாளாக நாங்கள் வந்து கொங்குநாடு மெயின் ஹாஸ்பிட்டலுக்கு வந்திருந்தோம். அங்கேருந்து திருப்பி எகைன் வந்து அவங்க கொஞ்சம் இது பார்த்துட்டு அவங்க உடல்நிலை பார்த்துட்டு இவங்களுக்கு கொஞ்சம் கிட்னியில் ப்ராப்ளம் இருக்குது, சுகர் கொஞ்சம் ஹெவியாக இருக்குன்னாங்க. அப்போ கிட்னி சென்டருக்கு நாங்கள் வந்து மூவ் பண்ணணும். இங்கே வந்து பார்த்தோம்னா நாங்கள் எல்லாமே 4 நாள் 5 நாள் ஐசியூவில் இருந்தோம். அப்போ பிரபாகர் சார் இன்சார்ஜ், அவர் மெயின் டாக்டர் எங்களுக்கு நல்லபடியாக ட்ரீட்மெண்ட் நடத்துனாங்க. அங்கே இருக்கிற எல்லா நர்ஸுக்கும் ஸ்டாஃபுங்க எல்லாருமே எங்களோட கோஆப்ரேட் பண்ணாங்க. நல்லபடியாக அப்பப்போ எங்களை கூப்பிடுவாங்க, எமர்ஜென்சின்னா கூப்பிட்டு எங்களுக்கெல்லாம் இந்த மாதிரி எக்ஸ்பிளைன் பண்ணி இந்த மாதிரி சொல்கிறாங்க. அப்புறம் மறுபடியும் திருப்பி அந்த 5 நாள் முடிஞ்சோடனே, சார் உங்களுக்கு எந்த ப்ராப்ளம் இல்லை, நீங்கள் நல்லா இருக்கிறீங்க, உங்களுக்கு வந்து இந்த டயாலிசிஸ் பண்ண வேண்டாம், அவங்க கலைச்செல்விங்கிறது நல்லா தான் இருக்கிறாங்க உங்களோட மனைவி, அதனால் நீங்கள் பயப்பட வேண்டாம், தைரியமாக வந்து இருங்க, நீங்கள் வார்டில் வந்து இருந்துட்டு உங்களுக்கு என்னென்ன ட்ரீட்மெண்ட் இருக்குதோ அதாவது எல்லாம் மெடிசன், உங்களுக்கு இன்ஜெக்ஷன், இன்சுலின் இது எல்லாமே நாங்கள் போட்டு உங்களுக்கு எவ்வளோ டே நைட் உங்களுக்கு இது பண்ணுறோன்னு சொல்லி எங்களுக்கு இந்த 3rd வார்டில் கொடுத்தாங்க, 313ஆம் நம்பரில். அங்கே வந்து பார்த்தப்போ அங்கே இருக்கிற நர்ஸுங்க, பின்ன ஹவுஸ் மேடம் எல்லாம் வந்து எங்ககிட்ட வந்து அப்பப்போ எங்களை எக்ஸ்பிளைன் பண்ணி நல்லபடியாக வந்து கவனிச்சாங்க. நாங்கள் நல்லா இது பண்ணணும். பிரபாகர் சார் எங்களுக்கு நல்லா கோஆப்ரேட் பண்ணி எங்களை நல்லா இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணி அவர் பேசுனதுனால தான் எங்களுக்கு ஒரு பேசும் சின்ன டாக்டர், டியூட்டி டாக்டர், டே நைட் ஒருத்தர் வருவார், அவர் பேர் எனக்கு தெரியல, அவரு வந்து எங்களுக்கு நல்லா கோஆப்ரேட் பண்ணி எல்லாம் விசாரித்து நல்லபடியாக எங்களுக்கு செஞ்சாங்க. அவங்க எல்லாத்துக்கும் என்னோட இது வந்து நன்றி, தேங்க்ஸ் நான் சொல்ல விரும்புகிறேன். ரொம்ப தேங்க்ஸ் சார்.